நிறைய இந்த சில்லறைகள்லாம் வந்துட்டு நீட் தேர்வுக்கு விஜய் குரல் கொடுக்கல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, நாங்களும் நியூஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அரசியல்வாதி பேசுறதை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் மேலே தப்பாக இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸ்டூடெண்ட்டோட பேச்சை கேட்கும்போது அரசியல்வாதியை ஏதோ சரி வேலை பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணுது. இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது. எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் எல்லாம் பேசுகிற மாதிரி என் மண்டைக்கு வந்துருச்சு, அதனால நான் வந்துட்டு இதை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக தவறான செயலில் போய் முடிஞ்சிடும். காலங்காலமாக 5 வருஷமாக 10 வருஷமாக நீட் தேர்வு நான் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு உங்களை மண்டைய கழுவுனவங்களெல்லாம் நம்பிட்டு இன்னைக்கு வந்துட்டு நீங்க இந்த வாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது ஏன் அதை குறைக்கல, இது ரத்து பண்ணல? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் அது முடியும் அப்படின்னா எதுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு ஒருத்தனும் எவனும் கேள்வி கேட்கல. இன்னைக்கு வந்த 2 மாசத்துக்குள்ள ஏன் இதுக்கு குரல் கொடுக்கல, அதுக்கு குரல் கொடுக்கல, இப்படி நாங்களும் வந்துட்டு விஜய் மேல வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டோம். அது பண்ணோம், எதுக்குமே ஏன் அவ்வளோ தூரம் வாய்ஸ் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது அவர் 10 நாள் 5 நாள் 1 மாதத்துக்கு அப்புறம் பதில் கொடுப்பாரு. அந்த பதில் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிரும். அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைக்கும் அவர் சும்மா உட்காந்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். கண்டிப்பாக இது என்ன ஏதுன்னு உள்நோக்கத்தோட பார்த்து அதில் இருக்கிற தீர்வை கொண்டு வருவார். அதுக்கு என்ன சரியான முடிவு எடுக்கணுமோ அதை சரியான முடிவை எடுப்பார். எடுத்தவங்க சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி எதையுமே செய்யாதீங்க. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க நண்பா. நன்றி.